உலகமெங்கிலும் வாழ்ந்த ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். அதாவது மேஷராசி, அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்கான வழியை அகச சொல்றாரு. இன்னைக்கு நல்ல வழிகள் வரும்போது, அதுவும் குரு வேற மாறுது 24ஆம் தேதி. அந்த குருவோட பற்றியும் நம்ம தனியாக படிக்க போகிறோம். ஸோ அந்த குரு மாறுறதுனால 24ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. புது வேலைகள், புது வழிகள், புது இடத்துக்கு போகிறது, புதுசாக இடம் வாங்குறது. ரெண்டாவது பர்டிகுலராக அந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் முதல் 4 மாதம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த 4 மாதமும் ஒரு பெரிய பலன். ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. திருமணம் ஆகாதவங்க தடைகள் நீங்கும், வழிகள் கிடைக்கும், நிறைய செலவுகள் வந்து குறையும். 12ஆம் இடத்துல விரையாதிபதி வந்து உச்சம் பெற்றிருக்கார் ராகு. அதனால லாபத்தில் வந்து 15ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்துல குரு நல்ல ஒரு பலன், உயர்ந்த கல்வி, உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துன்னு போவோம். பதவி கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா அந்த பதவி அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரக்கூடிய நிலைமை வரும். 2ஆம் இடத்துல குரு இடம் கண்டிப்பாக அமையும். அவங்களுக்கு இடம் வழிகள் அமையும். அதே நேரத்தில் எண்ணங்கள்லாம் நிறைய அதுக்கான வழிகள், அதுவும் மேஷராசிக்கு வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரம், கிருத்திகைக்கும் முதல் பாதத்துக்கான வழிகள் வரும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போன கிருத்திகை அதுக்கான வழிகள் வந்து நல்லபடியாகும். ஆனால் மேஷராசி ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் 2ஆம் பாவம், அதாவது 8ஆம் மாசத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்குமே இந்த 2ஆம் பாகத்தில் வந்து எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்த்து வழி வராது. நிறைய செயல்கள், நிறைய விரயங்கள், செலவுகள் எக்கச்சக்கமாக ஆகும். ஸோ 8ஆம் மாதம் 12ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐடி ஃபீல்டாக இருந்தால் எந்த இடத்துல அட்டாச்சாக இருக்காங்களோ அந்த இடத்துல அட்டாச்சாக இருக்கிறது. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். நல்ல டெவலப்மெண்ட் ஆகி திடீர்னு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பிரேக் வரும், அந்த மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரேக் ரொம்ப இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பிரேக் வரும். ஆனால் அப்புறம் நல்ல ஒரு வழிகளை கிடைச்சிடும். ஆனால் 12ஆம் மாதத்துலேருந்து திரும்பியும் 4ஆம் மாதம் வரைக்கும், அதாவது அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ஒரு பெரிய பலன் இந்த மேஷராசி காத்துனுக்கு. நல்ல வழிகள் வரும், விரயங்கள்லாம் குறைஞ்சிரும், செலவுகள் குறைஞ்சிரும். சனியோட வழி நல்லா ஆகிடும். ராகுவோட பலன் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அது இல்லாமல் இடம், வீடு, வாசல், கல்வி, யோகங்கள், வேலையில் இந்த வருஷம் இந்த மேஷராசிக்கு வந்து இது 4மே நல்லா இருக்கும். திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு வழி வரும். ஆனால் அதே பாகத்தில் 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்குன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் வயசானவங்க 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ப்ரீத்திங் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, கால் வலிகள், கொஞ்சம் வயசானவங்க பெண்களுக்கு வந்து முட்டி வலிகள் வரலாம், அந்த விட்டமின்ஸ் குறைந்தான வழிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நல்லது. அதுவும் சூரியன் போய் உச்சமாக வரதுனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் அவங்க இருக்கிறது நல்லது. ஏன்னா சூட்டுத்தன்மை குருவோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால சூட்டுத்தன்மையாகவும், ஹெல்த்தில் வந்து சில சளி சம்மந்தப்பட்டது, காப் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட வழிகள் கண்டிப்பாக வரும். அதுக்கான உணவு முறைகள், சித்தா வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மற்றபடி எந்த பிரச்சனை. ஆனால் இந்த மேஷராசி அதே நேரம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனி பெரிய லாபத்தை கொடுத்துருவான். ஒரு பெரிய வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய பணங்கள் வந்துடும். எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்து இந்த 4 மாதத்துக்குள்ள ஏப்ரல் வந்து ஆகஸ்டுக்குள்ள பெரிய பணம் வரும். அதே நேரத்தில் ராகு வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. 3, 6, 8, 12 எப்பவுமே உச்சம் பெற்றா விரயங்கள் குறைஞ்சி செலவுகள் நல்லபடியாகி புது வீடு அமையத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. புது யோசனைகள், புது வேலைகள், புது வழிகள், புது வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் வெற்றிகரமாக அமைகின்றத இந்த ராசிநாதன் சொல்றது ரொம்ப அருமையாக இருக்கிறது. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.